அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம குரானில் ரொம்ப ஈஸியான ரொம்ப புரிது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். இது நம்ம குரான் ஓதக்கூடிய வார்த்தைகளில் அதிக அளவில் வர்ற வார்த்தைகளோட ஒரு அடிப்படை அர்த்தம்னே சொல்லலாம். அடிப்படையாக இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். பேசிக்காக நம்மளுக்கு நிறையா வார்த்தைகளோட அர்த்தங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு ஹூ ஹும் அவனுடைய அவர்களுடைய, கேக்கும் உன்னுடைய உங்களுடைய, ஈனா என்னுடைய எங்களுடைய. ஓகேவா? அதாவது ஒரு வார்த்தையோட இறுதியில் இந்த ஹூ ஹும் கேக்கும் ஈனா அப்படி எழுத்துக்கள் வந்தால் அதனோட அர்த்தங்கள் அவனுடையதாக இருக்கலாம், உன்னுடையதாக இருக்கலாம், உங்களுடையதாக இருக்கலாம். பொதுவாக இதெல்லாம் அதாவது இணைப்பு சொல் சொல்லுவாங்க. இந்த இணைப்பு சொல் அதாவது பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும். பெயர் சொல் நம்ம எந்த பெயர் சொல்லை சேர்த்து இதோடு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இணைப்பு சொல் மாதிரியா. ஓகேவா? அப்போது ஒரு சொல்லோட இறுதியில் இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா உன்னுடைய இறைவா. இப்போ பார்ப்போம் அதோட ப்ராக்டிஸ். இப்போ நபின்னா என்ன சொல்லணும்னா நபி, அரபியில் நபி. ஓகேவா? இப்போது இந்த நபியை பாருங்கள், நபி. இப்போ நபி ஹூனா அவனுடைய நபி, நபி ஹும்னா அவர்களுடைய நபி, நபிக்கனா உன்னுடைய நபி, நபி கும்னா உங்களுடைய நபி, நபி அப்படின்னா நபி ஈ அப்படின்னா என்னுடைய நபி, நபி நானா எங்களோட நபி. அதாவது லாஸ்ட்டு ஒரு வார்த்தை சேஞ்ச் ஆகிறதுங்க. ரொம்ப பெரிய வார்த்தைலாம் இல்லை. ஹூ ஹும் கேக்கும் ஈனா இந்த 5 வார்த்தையும் ஒரு பெயர் சொல்லோட, அதாவது நபிங்கிற பெயர் சொல்லோட லாஸ்ட்டில் அதனோட அர்த்தங்கள் பாருது. இந்த குரானில் ஓதும்போது இதே மாதிரியே நிறைய வார்த்தைகள் அடிக்கடி அதிக அளவில் வரும். ஓகேவா? அப்போது இதனோட அர்த்தங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரிகிறது மூலயமா நீங்கள் நிறைய குரானுடைய வார்த்தைகளை நீங்கள் தமிழ்லே ஓத முடியும். இப்போ நம்ம நபின்னு நான் சொல்லும்போது எங்களுடைய நபின்னு நம்மளுக்கு அர்த்தம் விளங்கும். ஏன்னா அதில் லாஸ்ட்டில் நான் வந்திருக்கு. நான் வந்தால் எங்களுடையன்னு அர்த்தம், ஈ வந்தால் என்னுடையன்னு அர்த்தம், ஹூ வந்தால் அவனுடையன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அதே மாதிரியே இன்னொரு சென்டென்ஸை பார்ப்போம். ஸ்ராத்னா நான் ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் சூராவில் சொல்லியிருக்கேன். ஸ்ராத்னா பாதைன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த ஸ்ராத் நம்ம யூஸ் பண்ண இணைப்பு சொல்லோடு சேர்த்து எந்தெந்த அர்த்தங்கள் எல்லாம் தருதுன்னு பார்ப்பாங்க. ஸ்ராத் ஹூ அவனுடைய பாதை, ஸ்ராத்த ஹும் அவர்களுடைய பாதை, ஸ்ராத் க உன்னுடைய பாதை, ஸ்ராத் கும் உங்களுடைய பாதை, ஸ்ராத்தி என்னுடைய பாதை, ஸ்ராத்னா எங்களுடைய பாதை. ஓகேவா? இப்போது இது போன்ற தெளிவான அர்த்தங்கள் வேணுமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதே மாதிரியா கிராமர்லாம் வேணுமோன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்க்குறது மட்டும் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது ஸ்ராத்னா அவனுடைய பாதை, ஸ்ராத்தஹும்னா அவர்களுடைய பாதை, ஸ்ராத்னானா உன்னுடைய பாதை. ஓகேவா? அதே மாதிரியா தீன்னா தீன் ஹூ உன்னுடைய அவனுடைய மார்க்கம், தீன் ஹும் அவர்களுடைய மார்க்கம், தீனுக்க என்னுடைய மார்க்கம். சரியா? இப்போ அவனுடைய எங்களுடைய என்னுடைய இந்த 3க்கும் அர்த்தம். அவனுடையனா என்ன வரும், எங்களுடையனா என்ன வரும், என்னுடையனா என்ன வரும். ஹூ ஹும் கேக்கும் ஈனா இந்த 6 வேர்ட்ஸும் பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும்போது அதனுடைய வார்த்தைகள் அவனுடைய உங்களுடையன்னு சொல்லி தமிழ் மீனிங்கில் வரும். குரான் ஓதும்போதும் ரப்பஹும்னா அவர்களுடைய இறைவன், ரப்புனானா என்னுடைய இறைவன், அதே மாதிரியா ரப்புக்க. இப்போது இந்த வேர்ட்ஸோட நேமையும் கமெண்ட்ஸில் பண்ணிடுங்க. எங்களுடைய இறைவன் அவர்களுடைய பாதை, இதுக்கு அரபியில் என்ன எழுதணும்னு சொல்லி தமிழ்லேயே கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இது போன்ற அதிக அளவிலான வீடியோக்களை போட முடியும். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் வரல. சப்ஸ்கிரைபர்ஸ் வராதப்போ நாங்கள் ஏன் வீடியோ போகணுன்னு சொல்லி எங்களுக்கே மனசில் இதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொருத்தரும் ஈடுபாடு படும்போது நம்மளுக்கு அதிக அளவான நன்மைகள் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எதையோ பார்க்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி வீடியோக்களை பார்த்து நம்மளோட இஸ்லாமிக் அறிவை மேன்மை